மலையாண்டி புண்ணியத்துல உனக்கு மகன் தாண்டா பிறப்பான். நல்ல சந்தோஷமாயிரு. குழந்தை பிறந்துச்சு. அக்கா அக்கா, என்ன பிள்ளை பிறந்திருக்கு? பொட்ட பிள்ளை தாண்டா. அங்க என்ன பாவம் பண்ணமோ எங்களுக்கு பொட்ட பிள்ளையா பிறந்துச்சு. பிள்ளை காத்தாய் வழக்கப்படி எதை செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போ. என்ன பேச்சியப்பா, குழந்தைக்கு தகப்ப நீயாச்சே, என்னல சொல்ற? அப்பா என்ன சொன்னுச்சா அந்த மாதிரி செஞ்சுடாத்தா. இது என்ன கொடுமை? பிறந்த உடனே தாய்ப்பால் தான் கொடுப்பாங்க. உயிரோட இருக்கிற குழந்தைக்கு கள்ளிப்பால் கொடுக்கறியே, ஏன்? இத கேட்க நீ யாருமா? இவங்கதான் இந்த ஏரியா தாசில்தாரம்மா. இந்த கிராமத்துல இப்படி ஒரு அக்கிரமம் நடக்குதுன்னு ஒரு பத்திரிக்கையில செய்தி வந்திருக்கு. அதை விசாரிச்சு பார்க்க சொல்லி கலெக்டர் உத்தரவு போட்டிருக்காரு. நீங்க எல்லாம் பொம்பளைங்களா இருந்துகிட்டு இப்படி ஒரு காரியத்தை செய்ய எப்படியுமா மனசு வந்துச்சு? பொட்ட பிள்ளையா பிறந்துட்டா கள்ளிப்பாலையும் நெல்லையும் கலந்து ஊத்தி கொள்றது இன்னைக்கு நேத்து இல்லம்மா, ரொம்ப வருஷமா இந்த கிராமத்துல இது நடந்துகிட்டு தாமா வருது. நாங்க ஒண்ணு ராட்சச பிறவி இல்ல, எங்களுக்கும் தாங்க முடியாத வேதனை தான். இருந்தாலும் எங்களுக்கு இதை தவிர வேற வழியே தெரியலம்மா. என்ன சொல்றீங்க? பொட்ட பிள்ளைய வளர்த்து அதை சமைஞ்சதுக்கு பிறகு சீர்சிரத்தை செஞ்சு ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்கறதுக்குள்ள எங்க தாவு அறுந்து போகுதுமா. கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் சும்மா விடுறாங்களா? புருஷன் கொடுமை, மாமியார் கொடுமைன்னு எங்க பொண்ணுங்க மண்ணெண்ணைய ஊத்தி கொளுத்திக்கிட்டு சாவுதுங்க. அதோட பிறந்தனைக்கு அது கதையை முடிச்சுட்டா 10 நாள் அழுதுட்டு நாங்க துக்கத்தை மறந்துடுவோம். கடவுளே, உங்க அறியாமைக்கு அளவே இல்லையா? பெண்களுக்கு அரசாங்கத்துல நிறைய சலுகைகள் செய்து கொடுத்திருக்காங்களே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? வயசு வந்த பொண்ணுங்களுக்கு அரசாங்கத்துல மாப்பிள்ளை பார்த்து கொடுப்பாங்களா? பொண்ணு பிறக்கிறதே கல்யாணத்துக்கு தான் ஏயா நினைக்கிறீங்க? பொம்பளைங்களையும் ஆம்பளைங்களுக்கு சமானமா படிக்க வைங்க. ஒரு தொழிலை கத்து கொடுங்க. அவ உழைச்சு சம்பாதிச்சு உங்களை காப்பாத்துவா. நானும் உங்களை போல ஒரு பொண்ணு தானே, தாசில்தார உத்தியோகம் பார்க்கல. இன்னைக்கு பெண்கள் கலெக்டராகவும் நீதிபதிகளாகவும், ஏன் நாட்டுக்கே பிரதமராகவும் இருக்காங்க. அடுப்புதுற பொண்ணுகிட்ட படிப்பும் ஒரு தொழிலும் இருந்துட்டா அவளை எந்த ஆம்பளையாலையும் அசைக்க கூட முடியாது. இனிமேலாவது பொண்ணு பிறந்தா அநியாயமா அதை கொண்டுடாம நல்லபடியா வளருங்க. அம்மா, இந்த மாதிரி புத்திமதிகளை எங்களுக்கு இதுவரைக்கும் யாருமே சொன்னதில்ல. அதனால இந்த ஊர்ல பிறந்த 100கணக்கான பெண் குழந்தைங்க மண்ணோட மண்ணாயிடுச்சு. பொண்ணுங்க மண் இல்ல, பெண்கள் வீட்டின் கண்கள். எல்லாத்துக்கும் சோப்பு போட்டா தான் சரியா வரும் போல இருக்கு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாடா மரியதாஸ். என்ன சார் பிளேட வச்சு ஷேவ் பண்ணிட்டு இருக்கீங்க? பிளேட வச்சு ஷேவ் தான் பண்ண முடியும், சிலையா பண்ண முடியும்? இல்ல சார், வழக்கமா சலூனுக்கு போவீங்களே, அங்கே ஒரு சிக்கல். வெட்டுறது முடியாச்சே, சிக்கல் இல்லாம இருக்குமா? என் சம்சாரம் யாரு? உங்க ஒய்ஃப். அது எனக்கு தெரியாதா? தாசில்தார். நான் சலூனுக்கு போகும்போதெல்லாம் உங்க சம்சாரத்துக்கிட்ட சொல்லி பையில இந்த பக்கம் நகர்த்துங்க அந்த பக்கம் நகர்த்துங்க மாமூலி வெட்டுறேன்றானுங்க. நோட்டை வாங்கிக்க வேண்டியதானே? இவகிட்ட பாட்டை யார் வாங்குறது? இந்த வர்றா என் சம்சாரத்தை பொறுத்த அளவுல ஒழுங்கா இருந்தா தான் ஹஸ்பண்ட், இல்லைன்னா சஸ்பெண்ட். ஆமா, உன் வேலை என்னாச்சு? கிடைக்கலையே சார். ஏன்? பிஏ படிச்சுட்டு டீ கடை வச்சேன், கொஞ்ச நாள் டீ அடிச்சேன், கும்பலே வரல. அப்புறமா ஈ அடிச்சேன், அப்புறம் ஈயும் வரல. கடையை அடைச்சிட்டு நான் வெளியே வந்துட்டேன். உங்க பாட்டு தேவையில்ல சார், பொண்டாட்டி தேவையில்ல, உட்கார்ந்தே தின்னுட்டு இருக்கீங்க. இந்த வீடு யாருது? சந்தேகம் என்ன உங்களுதுதான். அவுட் ஹவுஸ்ல யார் குடியிருக்கா? நானும் எங்க அம்மாவும். வாடகை எவ்வளவு தர்றீங்க? 1000 ரூபாய். கொஞ்சம் அதிகம் தான், இருந்தாலும் கொடுக்குறோம். நீ வாடகையா கொடுக்குறியா? 1000 ரூபாய். அதான் என் வருமானம்.
அதை என் சம்சாரத்துல கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நான் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டான்னா உருண்டுகிட்டு சாப்பிட்டான்னா நியாயமா பார்த்தா நீங்க ஓடிக்கிட்டே சாப்பிடலாம் சார். சார் இப்பதான் புரியுது, மனுஷன் முன்னுக்கு வரணும்னா ஷேவிங் பண்ணணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவீங்களே, அது இதானா? நான் சொன்னது பேங்க் சேவிங், இது செல்ஃப் சேவிங். இங்க வா, உனக்கு ஒரு கதை சொல்றேன். இப்படித்தான் ஒருத்தன் அம்மா நல்ல ஒரு கல்யாண கதை சொல்லலாம்னு பார்த்தா அதுக்குள்ள ஓடிட்டானே. என்னங்க கல்யாண கதை? தலட்சுமி, சொல்ல மறந்துட்டேனே. சொல்லுங்க. இன்னைக்கு சாயந்தரம் ராதாவை பொண்ணு பார்க்க சம்பந்தி வீட்டுக்காரங்களா வர்றாங்க. யாருங்க சம்மந்தி வீட்டுக்காரங்க? நான் கிராமத்துல இருந்து வர்றப்போ என் சொந்தக்கார பையன் கணேசனை பார்த்தேன். ராதா கல்யாண விஷயமா சொன்னேன். சாயந்தரம் மாப்பிள்ளையோட வரேன்னு சொல்லிட்டான். எல்லா ஏற்பாடும் பண்ணி வை. கடவுளே, நீங்க சரியான அவசரம் கொடுக்கீங்க. என்ன அவசரம் கொடுக்க? அவன் செஞ்சதான் சரி. பெரிய மனுஷியான பொண்ணை எத்தனை நாளைக்கு வீட்டுல பொத்தி பொத்தி வைப்ப? அதுக்காக வர்றவங்க யாரு என்னன்னு விசாரிக்க வேண்டாமா? எல்லாம் என் பிள்ளைக்கு தெரியும். நீங்களாச்சு உங்க பிள்ளையாச்சு. என்னடா முழிக்கிற? முழிக்கல, வழிக்கிறேன். அம்மா, நான் ஒரு கதை சொல்றேன் கேளு. இப்படித்தான் ஒருத்தன். நிறுத்துடா. உன் கதையை சின்ன பிள்ளையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். போய் கல்யாண வேலையை பாப்பியா? டேய், சேவ் பண்ணிட்டு போடா. அப்படியே போனாலும் போயிடுவான், கிறுக்கு பய. கனகலிங்கம் சார், எப்ப நீங்க எங்க மாப்பிள்ளை கணேசனுக்கு உறவுக்காரங்க ஆயிட்டீங்களோ அப்பவே எங்களுக்கும் உறவுக்காரங்க ஆயிட்டீங்க. உங்க பொண்ணு நல்லா அழகா இருந்தாலும் சரி, இல்ல உங்கள மாதிரியா இருந்தாலும் சரி. ஏன் நான் அப்ப அழகா இல்லையா? இல்ல இல்ல, அதுதான் எங்க மருமகன் சொல்ல வந்தேன். காபி சாப்பிடுங்க. தம்பி யாரு? என் பையன் மாதிரி அவுட் ஹவுஸ்ல குடியிருக்கான். பேரு மரியதாஸ். அத நான் சொல்ல மாட்டேனா? மறந்துட்டேன். பின்னால உள்ளவங்களுக்கு எல்லாம் கொடு. எனக்கு சக்கரை வேண்டாம்ப்பா. எனக்கு டிகாஷன் கம்மியா. காஃபியே கொடுக்க வேணாம், உள்ள போடா. ஓவல்டி நாளை கொடுத்துட்டு சொல்லுங்க. உங்க பையனுக்கு என் பொண்ணை பிடிக்கணுமே. எங்க பையன் பெருமாள் மாடு மாதிரிங்க. நாங்க எதை சொன்னாலும் தலையாட்டுவான். அப்ப மாட்டு பொங்கலுக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லுங்க. மன்னிக்கிறோம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்ப வந்துருவா. வரட்டும் வரட்டும், நீங்க உட்காருங்கம்மா. ராமநாதன் சார், இந்த சம்பந்தம் ஒத்து வருமா வராதான்னு நேத்துக்கு பூவா தலையா போட்டு பார்த்தேன். பூ வந்துச்சா தலை வந்துச்சா? எதுவுமே விழுகல. ஏன்? எதையாவது வச்சு சுண்டி இருக்கணும்ல. ஞாபகம் மறதில வெறுங்கையை சுண்டிட்டேன். நான் ஒரு மாங்காய் மடையன். என் பொண்டாட்டி அடிக்கடி சொல்லுவா, எவனும் என் தலையில ஈஸியா மிளகா அரைச்சிடலாம்னு. என்னங்க இது? இது எல்லாம் போய் அவங்ககிட்ட சொல்லிட்டேன். பேசட்டுமே, அப்பதான் கனகலிங்கம் சார் அப்பாவின்னு எங்களுக்கும் தெரியும். ஒண்ணு வந்துருச்சுங்க. பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கமா. சம்பந்தி, இதுதான் பொண்ணு. பொண்ணு பிடிச்சிருக்குங்களா? பொண்ணு பிடிக்கிறது இருக்கட்டுங்க, பொண்ணுக்கு பின்னாடி மோமோடி போட்டுட்டு இருக்காங்களே, இவங்களா யாருங்க? அது வந்துங்க. சரி, முதல்ல தாம்பூலத்தை மாத்திக்கிறோம், அப்புறம் நான் சொல்றேன். சீக்கிரமா மாத்துங்க. இந்தாங்க இந்தாங்க பிடிங்க. மத்த விஷயங்களையும் அப்புறம் இந்த லௌகீகத்தை பத்தி பேசிக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னங்க பெரிய லௌகீகம்? உங்க சம்சாரம் தாசில்தாரு, வரதட்சணைன்னு பேசினா வம்புங்க. ஒண்ணுமே வேணாங்க. இருந்தாலும் இந்த நகை நட்டு பண்ண பாத்திரம் இதெல்லாம் எதுக்குமே நீங்க அலைய கூடாதுங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். கல்யாண மண்டபம், கல்யாண பத்திரிகை, மஞ்சப்பொடியில இருந்து மிளகாத்தூள் வரைக்கும் மளிகை சாமான், நகை நட்டு, பாத்திரம் பண்டம், துணிமணி எல்லாத்தையும் ஏன் இன்சார்ஜ்ல விட்டுருங்க. நீங்க ரெண்டு பேரும் சும்மா ராஜா ராணி மாதிரி கல்யாண சத்திரத்துல வந்து இறங்கினா போதுங்க. இப்படி ஒரு சம்பந்திய சர்வதேச லெவல்ல நான் பார்த்ததே இல்ல. தட்ட மாத்திக்கலாமா? மாத்திக்கலாமே. அப்பா முருகா, என்னாச்சு? இந்த முகமுடிய பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்ப சொல்றேன். எங்களுக்கு மொத்தம் 5 பெண்கள். ராதா, ரஞ்சினி, ராகினி, ரமா, ரதி. அது என்ன சித்தப்பா எல்லாரோட பேரும் ராவிலே வச்சிருக்கீங்க? எல்லாரும் ராவுல பிறந்தாங்க, அதனால ராணாவிலேயே பேர் வச்சிட்டேன். முதல்ல இந்த முகமுடிய பத்தி சொல்லுங்க. சொல்றேன் சொல்றேன், சொல்லாம விட்டுருவானா? இது என் 2வது பொண்ணு ரஞ்சினி, பிஎஸ்சி படிச்சு முடிச்சிட்டு கராத்தே கத்துக்கிறா. இது 3வது பொண்ணு ராகினி, பிகாம் படிக்கிறா. இதுதான் உங்களுக்கு தெரியுமே, மூத்த பொண்ணு ராதா, கல்யாண பொண்ணு. 4வது பொண்ணு ரமா, பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறா. இது எங்க கடைக்குட்டி ரதி. என்ன படிக்கிற? 7th. 5 பொண்ணுகளாச்சா? மறந்து போச்சு. அது சரிங்க, எதுக்காக மத்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் முகமுடிய மாட்டி விட்டுருக்கீங்க? ராதாவை பொண்ணு பார்க்க வர்ற சில பேரு 2வது பொண்ணு கிளி மாதிரி இருக்கு, இத கட்டி கொடுங்கன்னு சொல்றாங்க. சில பேர் 3வது பொண்ணு மான் மாதிரி இருக்கு, இத கட்டி கொடுங்கன்னு சொல்றாங்க. சில பேர் 4வது பொண்ணு பசு மாதிரி இருக்கு,
இதை கட்டி கொடுங்கன்னு சொல்றாங்க. அதனாலதான் எல்லாருக்கும் முகமூடிய மாட்டி விட்டுட்டேன். கடைசி பொண்ணு சின்னதுதானே, அதுக்கே முகமூடி. கழுதை எவனாவது இதை கட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டான்னா அதனாலதான் கழுத முகமூடிய போட்டு விட்டுட்டேன். முகமூடிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? அண்ணே, பொண்ணை நல்லா பாத்துக்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து அது சொத்த இது சொல்லன்னு சொல்லக்கூடாது. இத பாருங்க, உங்க எல்லாத்துக்கும் நான் ஒரு ஐடியா சொல்றேன். பொண்ணும் புள்ளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரீயா பேசிக்கிட்டோம். கொஞ்ச நேரம் நாமெல்லாம் கண்ணை கட்டிக்கிட்ட மாதிரி இருப்போம். என்ன சித்தப்பா சொல்றீங்க? எனக்கு ஓகே. சும்மா இருப்பா. அண்ணே போண்ணே. சரிம்மா. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? படிச்ச பொண்ணு நீங்களே இப்படி வெக்கப்பட்டா இப்படி? ஏதாவது பேசுங்களேன், பேசு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? எங்க அம்மாவுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்ச மாதிரி தான். பகலல்ல இது பகலல்ல, பின்ன ராத்திரி நடு ராத்திரி, பார்த்தவர் கண்களில் போட்டாச்சு பிளாஸ்திரி. ராத்திரி நடு ராத்திரி, பகலல்ல இது பகலல்ல, பார்த்தவர் கண்களில் போட்டாச்சு பிளாஸ்திரி. ராத்திரி நடு ராத்திரி. சேலை சூடும் சிறுப்பூம் தோளில் விளையாடும் கொண்டாட்டம்தான், கும்மாளம்தான். வளரும் என்றும் இந்த பாசம் தேனள்ளித்தர மலரும் நெஞ்சில் இந்த வாசம். உன்னை நானும் தேய்ந்த ஒரு நாணம் என்ன சொல்லம்மா? ராத்திரி நடு ராத்திரி, பகலல்ல பட்ட பகலல்ல. காலை மாலை என்ன வேலை, கோடி வகை லீலை, தேனில் தினம் திருமஞ்சனம். இளம் இன்பம் வெள்ளம் போல, ஆனந்தம் எழ உலகும் பெண்மை தெப்பம் போல. பகலல்ல பட்ட பகலல்ல,
என்ன கற்பனை உலகத்திலேயே கலந்துட்டியா? அட வாப்பா. அப்ப சம்பந்தி ரொம்ப சந்தோஷம். நாங்க புறப்படுறோம். இந்த கல்யாண விஷயமா உங்களுக்கு எந்த கவலையுமே வேண்டாம். நகை நட்டு நான் பாத்துக்கிறேன், துணிமணி நான் பாத்துக்கிறேன், மளிகை சாமான் நான் பாத்துக்கிறேன். கல்யாண சத்திரத்துல இருந்து பத்திரிகை அடிக்கிற வரைக்கும் எல்லாம் என் பொறுப்பு. ராஜா ராணி மாதிரி ஹாயா கல்யாணத்துக்கு வந்துட்டு போனா போதும், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அடாடா கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு. வாங்க வாங்க வாங்க. வரஞ்சிட்டப்பா, வரஞ்சிட்டே. நாங்க வரேங்க. என்னங்க நமக்கு எந்த செலவும் வைக்காம எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. என்ன பயம்? நான் ஒரு மாங்காய் மடையன்னா அவர் ஒரு தேங்காய் மடையன். வசதி இருக்கு, செய்யறாரு. விட இப்படி ஒரு சம்மந்தியா? இவர் சாதாரண சம்பந்தி இல்ல, சர்வதேச லெவல் சம்பந்தி. இருங்க அமைதியா இருங்க. என்ன ஆச்சு? ஏன் இப்படி பதறீங்க? தலைவரையா, மறுபடியும் பகவானுடைய மேனேஜர் ரவுடிகளை கூட்டிட்டு வந்து குடிசைகளை காலி பண்ண சொல்றாயா? அப்படியா? வாங்க. என்ன அது அக்கிரமமா இருக்கு? இது புறம்போக்கு இடம். 25 வருஷமா இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த இடத்தை பட்டா போட்டு கொடுக்க சொல்லி அரசாங்கத்துக்கு மனு கொடுத்திருக்கிறோம். தாசில்தாரமாலும் சம்பளிச்சிருக்காங்க. தாசில்தாராவது ஆயத்தாராவது எங்க முதலாளி மேல் இடத்துல பேசி இந்த இடத்தை கரைய பண்ணிட்டாரியா. இத பாரு, உங்களுக்கு எல்லாம் 5 நிமிஷம் டைம் தரேன். நீங்களே இடத்தை காலி பண்ணிடுங்க. இல்ல எங்க ஆளுங்க உள்ள பூந்து நாஸ்தி பண்ணிடுவாங்க. என்ன பத்தி தெரியுமில்ல? வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோன்னு பேசாதீங்க. சாதுவா வாழ்ந்துகிட்டு இருக்கிற எங்களை சண்டைக்காரங்களை ஆக்கிறாங்க. இதுக்குதான் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்றது. டேய், ஏன்டா பாத்துட்டு நிக்கிறீங்க? உள்ள வந்து விளையாடுங்க. பொறுங்க, அவசரப்படாதீங்க, விசாரிப்போம். ஏய், நீங்க எல்லாம் கும்பலா சேர்ந்துகிட்டு எங்க அப்பாவை ஆளுங்களை பச்சை பிள்ளைங்களை அடிச்சு வரட்டிட்டீங்கல்ல. இந்த நிலத்தை வாங்கி காட்டுறேன். எதை எங்க எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுத்து வாங்கி காட்டுறேன். ஜீவா, பாவம் அவனை போய் அடிச்சுக்கிட்டு. தலைவர் ஐயா, இந்த பகவான் கூட்டத்தோட ரோதனையை ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுட்டு இருந்தா நம்ம கதிதான் என்ன ஆகுறது? அவனையும் கூட்டத்தையும் கண்டத்துலமா வெட்ட வரைக்கும் நமக்கு நிம்மதியே கிடையாதுப்பா. ஜீவா, படிச்சோ மரியாதை பேசுறேன். இதுக்காவா உன்னை ராத்திரி பாலா பாடுபட்டு காலேஜில் படிக்க வைக்கிறேன். நம்மளை போல ஏழைகளுக்கெல்லாம் கோவம் வரக்கூடாதா? அப்பா, குட்ட குட்ட குடிஞ்சோம்னா நம்மள தலையில போட்டு தேய்ச்சிருவாங்கப்பா. ஆத்திரப்படாத ஜீவா. நம்முடைய நியாயமான கோரிக்கையை ஒரு மனுவா எழுதி தாசில்தார மாட்ட கொடுப்போம். அவங்க நமக்கு நல்லதே செய்வாங்க. 1 2 3 4 5வது விரல் எங்க காணும்? கீழே இருக்கு. அது கால் விரல் சார். இந்த இருக்குப்பா. சார், உங்க விரலுக்கெல்லாம் சுடக்கெடுத்து விடுறேனே, அது ஏன்? எனக்கு விரல் இருக்கு, அதனால எடுத்து விடுற. அதனால இல்ல சார், நீங்க வாழ்த்தணும், நான் வளரணும். உனக்கு நகம் வளருது இல்ல? வளருது. முடி வளருது இல்ல? வளருது. இதெல்லாம் நான் வாழ்த்தியா வளருது? நீயா வளரணும்பா. யாரும் வாழ்த்தாம எதுவுமே வளர முடியாது சார். யாருமே வாழ்த்தாம வகுறறிஞ்சு திட்டுறாங்க, அப்படியும் ஒண்ணு வளருது. எது? விலைவாசி. சார், நீங்க ஒரு பிறவி மேத சார். உங்களையே எல்லாரும் ஏமாந்த சோனகிரி அப்படின்னு சொல்றாங்க. காந்தி சிலைக்கு மேல காக்கா உட்கார்ந்து எச்சமிடுது. அந்த காக்காக்கு தெரியுமா அது மகாத்மா காந்தி சிலைன்னு? அதே மாதிரிதான் நானும். என் பொண்ணு ராதாவுக்கு எல்லா செலவையும் தானே ஏத்துக்கிற மாதிரி ஒரு சம்பந்தியை பார்த்திருக்கேன். என்ன போய் சொல்றாங்க மாங்காய் மடையன் தேங்காய் மடையன். இவா ஒரு கதை சொல்றேன். இப்படித்தான் ஒருத்தன் அம்மா யாருக்கிட்டையாவது இந்த கதையை சொல்லியே ஆகணும்.
சார் இருக்காரா? அப்பா யாரோ வந்திருக்காங்க. இந்த ஆள்கிட்ட இந்த கதையை சொல்லிருப்போம். யார் நீங்க? நான் பிரஸ்ல இருந்து வரேன். உங்க பொண்ணோட கல்யாண பத்திரிகை கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? ஆமா. கொண்டாங்க கொண்டாங்க கொண்டாங்க. அடடடடா, சம்பந்தி ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காரு. தனலட்சுமி, தனலட்சுமி. என்னங்க? பாத்தியா, ராதாவோட கல்யாண பத்திரிக்கை. நம்ம செலவு இல்ல, சர்வதேச செலவு, சம்பந்தி செலவு. சார், இந்த பத்திரிகை அடிச்சதுக்கு பில்லு நீங்க தான் பணம் கொடுக்கணும். சார், நான் நகை கடையில இருந்து வர்றேன். உங்க சம்பந்தி எல்லா நகையும் வாங்கிட்டு போயிட்டாரு. பணத்தை உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாரு. இந்தாங்க பில்லு. என்ன அது? ஆட்டுக்கு புல்லு நிட்டுற மாதிரி ஆளுக்கு ஆளு பில்லு நிட்டுறீங்க? பணம் நீங்க இப்பவே கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல சார். கல்யாணத்துக்கு முதல் நாள் சத்திரத்திலேயே செட்டில் பண்ணிட்டா போதும். உங்களை நாங்க நம்புறோம் சார். அப்ப நாங்க வரோம் சார். ஜவுளி கடையில இருந்து வர்றேன். சம்பந்தி உங்ககிட்ட பில்லு கொடுக்க சொன்னார். சார், நான் மளிகையில இருந்து வரேன். உங்க சம்பந்தி பில்ல கொடுத்துட்டு பணத்தை வாங்கி சொன்னார். சார், நான் கல்யாண சத்தத்துல இருந்து வரேன். உங்க சம்பந்தி இந்த பில்ல கொடுத்துட்டு பணத்தை வாங்கி சொன்னாரு. சார், ஹலோ சம்பந்தி, நான் தான் பேசுறேன். பில் எல்லாம் வந்துருச்சா? பில்லுக்கு உண்டான பணத்தை மட்டும் நீங்க கட்டிடுங்க. கல்யாணத்துக்கு முன்னால மகாராணி மகாராஜா மாதிரி ஜம்முன்னு வந்து இறங்கினா போதும். உடனடியா செட்டில் பண்ண அவசியம் இல்லைங்க. ஆமா, கல்யாணத்துக்கு முதல் நாள் செட்டில் பண்ணா போறோம். மீதி நான் பாத்துக்கிறேன். வச்சுட்டீங்களா? யார் போனுங்க? சம்பந்தி. ஓஹோ, சர்வதேச லெவல் சம்பந்தியா? என்ன சொல்றாரு? ஆப்பத்தை அவர் தின்னுட்டு ஏப்பத்தை என்ன விட சொல்றாரு. நான் அப்பவே சொன்னேனே, எனக்கு என்னமோ பயமா இருக்குன்னு. நீங்க கேட்டீங்கடா? பிள்ளைங்களுக்கெல்லாம் முகமூடி போட்டு விட்டீங்க. சரியான முகமூடி கொள்ளக்கார இந்த ஆள் தாங்க. உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. உடனே நிறுத்துறதுக்கு இது என்ன டிவியா ரேடியோவா? அதானே, முகூர்த்த வரைக்கும் வந்துட்டு மூத்தவளுக்கு கல்யாணம் நின்னு போச்சுன்னா மத்ததுங்களை கட்டிக்கிறதுக்கு ஒரு காக்கா குறி வருமா? நீ என்ன ஓவியமா ஒன்னா பெத்து வச்சிருக்கிற? அடுக்கடுக்கா 5 பெத்து வச்சுக்கிட்டு அஞ்சாம பேசுறியே. இத பாருடா கனகு, கடனோ உடனோ வாங்குற, கல்யாணத்தை நடத்துற. இந்த கல்யாணம் நடக்கணும்னா 1 லட்சம் ரூபாய் வேணும். ஏன் ஆபீஸ்ல லோன் போடுறது? அப்ப கூட 40,000 தானே கிடைக்கும். மீதி 60,000க்கு நான் சொம்ப தூக்கிட்டு பிச்சைதான் எடுக்கணும். ஐயோ, என் தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். இந்த தனா, ஏமா ஆ. இப்ப என்ன பண்றது? டேய், உனக்கு கனகுன்னு பேர் வச்சதை விட கடுகுன்னு பேர் வச்சிருக்கணும். உன் மூளையே அவ்வளவுதான். கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது தெரியுமா? இத பாரு, இந்த வீட்டை பேங்க்ல அடமான வைக்கிற, இந்த கல்யாணத்தை நடத்துற. இத பாருடா, என் பேத்தி கல்யாண ஊர்வலம் வரல, உன்னை பெத்தவ ஊர்வலம் தான் வரும். அம்மா, ஒரு கதை சொல்றேன் கேளு. இப்படித்தான் ஒருத்தன். டேய், அரைஞ்சே உன் கண்ணத்தை பேத்து போடுவேன். போய் கல்யாண வேலையை பாருடா. சரி சரி. வணக்கம்மா. ஒரு தடவை அறிவில்ல, கொஞ்சம் ஓரமா இல்ல. ஏன் இங்க வந்து கூட்ட போறீங்க? அம்மா வர நேரம் ஆச்சுல. வணக்கம். என்ன விஷயம்? உங்ககிட்ட இந்த மனுவை கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கோம். பரமசிவம், அம்மா, இவங்களை உள்ள அனுப்பு. சரிங்கம்மா. நில்லுங்க. உங்களுக்கு ஆத்திரம் இருக்கிற அளவுக்கு அறிவே கிடையாது. போங்கய்யா. ஏய், அம்மாவே வர சொல்லிட்டாங்கல்ல. அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. உள்ள அனுப்பிச்சா, ஏண்டா பரமேசுவம், இந்த பரதேசி பசங்களை எல்லாம் ஏண்டா உள்ள விட்டேன்னு என்ன திட்டுவாங்க. போங்கய்யா, ஏன் உயிரை வாங்க? இல்ல, வாங்க வாங்க, சௌக்கியமா இருக்கீங்களா? என்னப்பா, நான் அம்மாவை பார்க்க உள்ள போகலாம் இல்ல? உங்களுக்கு இல்லாத உரிமையா? முதல்ல நீங்க போய் பாருங்க. யோ, இப்ப வந்து உன்னை உள்ள விட்ட? யோ, ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க. அப்பாயின்மெண்ட் அதோ ஆட்டுக்குட்டியோ? எங்க கையில பெட்டிஷன் மட்டும் தான் இருக்குது. அவ கையில பெட்டி உள்ள விட்டியா? அப்படித்தான் வச்சுக்கேன். தம்பி, உனக்கு ஆத்திரம் இருக்கிற அளவுக்கு அறிவே கிடையாது. மேடம், அம்பேத்கர் குப்பத்து ஜனங்களுக்கு அவங்க நிலத்தை நீங்க பட்டா போட்டு கொடுக்க போறதா ஒரு வதந்தி. அது வதந்தி இல்ல, உண்மை. அது எப்படி மேடம் முடியும்? அந்த இடத்துல எங்க முதலாளி பகவான் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்ட போறேன்னு மேல் இடத்துக்கு அப்ளை பண்ணி அந்த ஃபைல் இப்ப உங்க டேபிள்ல வந்திருக்கு. நான் ஒண்ணும் வெறும் கையோட வரல மேடம், பெட்டியோட வந்திருக்கேன்.
எங்க முதலாளி கேட்கிற நிலத்துக்கு பட்டா கொடுத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு வருமானம், உங்களுக்கும் தனிப்பட்ட முறையில வருமானம். ஆமா, பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்களாமே, செலவுக்கு கைய கடிக்குமே, இது அட்வான்ஸா வச்சுக்கோங்க. பட்டா மட்டும் கையெழுத்து போட்டு இப்படி நடத்துங்க, நீங்க கேட்கும் போதெல்லாம் பணம் பெட்டி பெட்டியா அப்படி நகரும். எடியா பட்டிய என்னை எலும்பு துண்டுக்கு வாலாட்டுற நாய் ஐயோ, நினைச்சு நாய்க்குளத்தோ நாய்க்குளோ நான் சொல்லுவேனா மேடம்? உன்னையும் முதலாளியும் சேர்த்து உள்ளதல்ல. கெட் அவுட். போறியா, போலீஸ் போன் பண்ணிட்டு வா. Idiot. வாங்க வாங்க, காரியம் சக்சஸ். இந்த மயில் வாகனம் மனசு வச்சா மலையவே புரட்டிடுவான். சக்சஸ். என்னப்பா கையில பெட்டிஷனா? உள்ள கொண்டே கூடு, குப்பத்தொட்டி காலியா இருக்கு. எங்களை விட போறியா இல்லையா? தம்பி, உனக்கு ஆத்திரம் இருக்கிற அளவுக்கு அறிவே கிடையாது. ஏமா, குப்பத்து ஜனங்களுக்கு பட்டா பட்டத பாவல கட்டிட்டு கட்டுக்கட்ட நோட்டு பத்தல கைது போட்டு கொடுத்தீங்களா? யார் நீ? அம்பேத்கர் குப்பத்துல குடிக்கிற ஏழைகள் ஒருத்தன். நீ வாழ வேண்டிய தலைக்கு வாத்து அடிக்கலாம், ஆனா உன்னோட வாய் அடிக்க முடியாது. ஊழல புட்டு புட்டு வைப்பேன், ஊழல மேட போட்டு பேசுவேன். முதல்ல இந்த ஆளை வெளியே தள்ளுங்க. நீ என்ன வேணா நீ வெளியே தள்ளலாம், ஆனா என் உணர்ச்சி தள்ள முடியாது. தாசில்தார், 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 நான் இல்ல. ராமா, உங்க அக்கா கல்யாணம் நிச்சயம் அடிச்சாடி? ஆயிடுச்சுடி. ஏண்டி, நாம எல்லாம் ஆட்டோல போயிடலாமா? நீ தாசில்தார் பொண்ணு, டாக்ஸில கூட போலாம். அங்க பாரு கல்லூரி மங்க, இவர் இன்னைக்கு வரல. அம்மா தாயே, ராஜாத்திங்களா, கண்ணுங்களா, இந்த புள்ளதாச்சிக்கு ஏதாவது பிச்சை போடுங்களே தாயே. ஏமா, உனக்கு புருஷன் இல்ல? அதை ஏன் கேக்குற? சித்தாளு வேலை செஞ்சு மேஸ்திரி சின்ன ஊடா வச்சுக்கிட்டான், வவரு பெருசான உடனே பேமானி விட்டுட்டு போயிட்டான் தாயி. இந்த ஆம்பளைங்களை எல்லாம் நிக்க வச்சு சுடணும். ஆமா, சுட்டுட்டா மட்டும் என் பசி தீந்துருமா தாயி? தாயி, டீ குடிக்க ஏதாவது காசு கொடுக்கன்னு. ஏ ராசாத்தி, அந்த ஆளு வசதியான ஆளு, அங்க போய் கேளு, நிறைய கிடைக்கும். ஐயா தர்மபிரபு, தர்மம் பண்ணுங்க சாமி. இல்ல புள்ளதாச்சிக்கு ஏதாவது தர்மம் போடு சாமி. போ. 2 உசுறு சாமி. சாமி, மனசிறங்கி ஏதாவது கொடு சாமி. ஐயோ, போறியா இல்லையா? எங்களுக்கெல்லாம் கொடுப்பீங்களா? நல்லா கொழு கொழுன்னு மப்பு மந்தாரம்மா வந்தா அவளுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? ஐயோ, புள்ளதாச்சி அடிச்சுட்டானே. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை ஐயா, கையில காசு கட்டி சும்மா இருக்க வேண்டியதானே? ஒரு பிள்ளைதாச்ச கை நீட்டி அடிக்கிறியா? உனக்கு எவ்வளவு திமிரு? மரியாதை கால வந்து மன்னிப்பு கேளு, இல்ல நடக்கிறதே வேற. இப்ப என்ன செய்யணும்? மன்னிப்பு கேளியா? மன்னிப்பு தானே கேட்டா போச்சு. ஐயோ, என் குழந்தை, என் குழந்தை, என் குழந்தை. ஏன்டா வேஷம் போட்ட? குருட வேஷம் போட்டு பிச்சை எடுத்த எவனு கிட்டே வரல, குஷ்டரோகி வேஷம் போட்ட எவனு கண்டுக்கவே இல்ல, பொம்பளை வேஷம் போட்டேன் அவன் துட்ட விட்டு பின்னாடியே வர ஆரம்பிச்சுதான். புள்ளதாச்சி வேஷம் போட்டேன், கனெக்ஷன் நல்லாவே இருக்குதுபா. அம்மா தாய் குலத்தின் பிரதிநிதிகளா இவனுக்கு போய் நீங்க வக்காலத்தா? ஒரு மூஞ்ச பார்த்தனா ஆம்பளையா பொம்பளையா கூட தெரியல, வாய்க்கிலே பேசுறாங்க. போங்கடி, மூஞ்சி மோர கட்டிப்பாரு.